ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடு நீ இந்த என்னை எப்படியாவது தொற்றணும்னு தான் இந்த வராகி அம்மா ஆசைப்பட்டேன். ஏன்னா எப்போ உனக்கு நல்ல நேரம் வருதோ அப்போது தான் இந்த பதிவே உன் கண்களில் படும். அப்படி இந்த பதிவை நீ பார்த்த நிமிஷமே யோசிக்காமல் இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டுட்டீனா கண்டிப்பாக அதன் மூலமாக உன் தலையெழுத்து மாறிடும். தெரியுமா? 7ங்கிறது உன்னுடைய 7 ஜென்ம பிறப்பை சொல்லுது. 8ங்கிறது 8 திசைகளை சொல்லுது. 6ங்கிறது உன் மனசை நீ ஆற்றிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கிட்டு உன்னை நீயே தேத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை ஜெயிக்கணுங்கிறத சொல்லுது. இப்போ புரியுதா? 7, 8, 6ங்கிற எண்ணுக்கு விளக்கம் 7 ஜென்மங்களிலும் 8 திக்கிலும் இருந்தும் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை இந்த வராகி அம்மா உனக்காக கொண்டு வர போறேன்னு சொல்வதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணையே உன் கண்களில் காட்டியிருக்கேன். இது வரைக்கும் நீ வாழ்க்கையில் என்னென்னவோ கஷ்டப்பட்டிருக்கலாம், என்னென்னவோ நடந்திருக்கலாம். ஆனால் இப்போது அது எல்லாத்தையும் நீ எதிர்பார்க்கும் விதமாக உனக்கு மாற்றி எழுதுறதுக்காகவே, உன் தலையெழுத்தை திருத்தி எழுதுவதற்காகவே இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட சொன்னேன். எல்லாரையும் புரிஞ்சுக்கிற மாதிரி நல்ல உறவுகளும் நட்புகளும் அமைஞ்சிடாது. ஆனால் உன் கூட இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் நீ அமைதியாக இருந்தாலும் நீ மௌனமாக இருக்கியா அல்லது கோபத்தில் இருக்கியான்றதை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தா அதை விட வேற என்ன வேண்டும்? நீ வெளியே சிரித்தாலும் மனசுக்குள்ள சோகத்தோடு இருக்கன்ற உண்மையையும், நீ அமைதியாக இருக்கும்போது மனசில் என்ன யோசிக்கிற, எதுக்காக கவலைப்படுற, யார் மேலே கோபமாக இருக்கன்ற உண்மையையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நெருங்கிய உறவை உன் கூட வச்சுக்கோ. அவர்கள் மூலமாகவே உனக்கான அனைத்து நல்லதையும் இந்த வராகி அம்மா நான் செஞ்சு கொடுத்துருவேன். வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி தான். இங்கே ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றது முக்கியமல்ல. வாழ்க்கைங்கிற ஓட்டப்பந்தயத்தில் நீ எங்கேயும் எதுக்காகவும் நின்றுடாமல் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓட்டம் நின்று போச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமே செல்லமே. உன்னை படைத்த இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது உன் மனதை உடைக்கும்படி யார் என்ன செஞ்சாலும் அதையும் தாண்டி நான் உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன். நிச்சயம் உன்னை ஜெயிக்கவும் வைப்பேன். மறுபடியும் உன்னை ஒரு மிகச்சிறந்த மனிதனாக மாற்றி உருவாக்கி எல்லா விதத்திலும் நீ வெற்றி பெறும்படி நான் செய்கிறேன். இந்த உலகமும் அதில் இருக்கக்கூடிய மனிதர்களும் ஒன்றாக சேர்ந்து உன் மனதுடைந்து உன்னை மனநோக செய்தாலும் உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? தைரியமாக இரு. எல்லா விஷயங்களையும் எதிர்த்து போராடு. இவனால் இதை செய்ய முடியாதுன்னு சொன்னவங்கெல்லாம் இதை எப்படி செஞ்சான்னு வியந்து உன்னை பார்க்கும் அளவுக்கு நீ போராடி வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணும். வாழ்க்கை எப்போதும் உனக்கு எளிதாகவே இருக்காது. வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு கஷ்டமாகவும் பிரச்சனையாகவும் வரத்தான் செய்யும். ஆனால் நீ தான் ஒவ்வொரு காயத்தையும் ஒரு பாடமாக எடுத்துக்கணும். இப்போது உனக்கு வலியாகவும் வேதனையாகவும் இருக்கும் விஷயங்கள் எல்லாம் நாளைக்கே உன்னை வலிமையாக மாற்றிடும்ன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் அடுத்தவங்க உன்கிட்ட எப்படி பேசுகிறாங்களோ, எப்படி பழகிறாங்களோ அதையே நீ திருப்பி கொடு. உதாரணத்துக்கு, உன்னை மட்டமாக நினச்சி இழிவாக பேசுபவர்களிடமும் தரம் தாழ்ந்த கேள்விகளை உன்னிடம் கேட்பவர்களிடமும் உன்னுடைய பதிலை நீ திவிராக சொல்வதில் தப்பே இல்லை. ஏன்னா உன்னை அவமதிக்கும் மரியாதையும் உன்னை அவமதிக்கும் அந்த உரிமையும் நான் யாருக்குமே கொடுக்கல. உன்னை ஒருத்தர் அவமானப்படுத்திட்டு உனக்கு மரியாதை செலுத்தாமல் உன்னை கஷ்டப்படுத்துனாங்கன்னா நீ அதுக்கு பதிலடி கொடுப்பதில் தப்பே இல்லை அல்லவா? ஆனால் அந்த பதிலடிங்கிறது நீ கோபப்பட்டு கத்துவதாகவோ சண்டை போடுவதாகவோ இருக்கக்கூடாது. அமைதியாக நல்லா நிதானமாக யோசித்து அவர்கள் மூக்கு உடையிற அளவுக்கு அவங்களுக்கு நீ சரியான பதிலை பொறுமையாகவே சொல்லணும் என் செல்லமே. மன அமைதியையும் தைரியத்தையும் உனக்குள்ளே வச்சுக்கும் போது தான் இப்படி அமைதியாக பேசி அடுத்தவங்களுக்கு உரிய பதிலை கொடுக்க முடியும். உன்னுடைய வலிமை பல பேருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும்படி வலிமையான துணிவான துணிச்சலான பிள்ளையாக இருக்கணும். உன்னுடைய வலிமை பல பேருக்கு பயத்தை உருவாக்கட்டும். அந்த அளவுக்கு எதுக்கும் பயப்படாமல் நீ தைரியமான பிள்ளையாக இரு. சில பேர் நீ எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்க, எப்படி பலமான ஆளாக இருக்கிறன்னு யோசிச்சு எப்படியாவது உன் பலவீனத்தை தேடி கண்டுபிடிச்சு உன்னை கீழே தள்ளிவிடணும்னு முயற்சி செய்வாங்க. ஆனால் நீ ஏன் மேலே நம்பிக்கை வை. இந்த வராகி அம்மாவின் அருள் நிச்சயம் உன்னை காப்பாற்றுமே செல்லமே.
என்ன நடந்தாலும் எது உன்னை விட்டு போனாலும் இழந்ததை நினச்சி வருத்தப்படாதே. இந்த வராகி அம்மா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும்போது நீ இழந்ததை எல்லாவற்றையும் கண்டிப்பாக இன்னொரு வடிவத்தில் என் அருளாக உன் கைகளிலேயே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சில பேர் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, நீ என்ன செய்கிறேங்கிற உண்மையை புரிஞ்சுக்காம எல்லா தப்பையும் நீ தான் செய்கிறேங்கிற மாதிரி சுலபமாக உன் மேலே பழி போடுவாங்க. யார் உன் மீது பழி போட்டாலும் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் உன் வாழ்க்கையில் தீர்ப்பு சொல்ல வந்தாலும் நீ அமைதியாக, அதே நேரத்தில் பொறுமையாகவும், அதே நேரத்தில் கவனமாகவும் வலிமையோடும் வாழ்க்கையை வாழ தயாராகு. அமைதியாக பொறுமையாக நீ இருக்கும்போதே உன் வாழ்க்கையில் நீ அடுத்து என்ன செய்யணுன்ற தெளிவும் புரிதலும் உனக்கு வந்துடும். என்னை நம்பும் உனக்கு இந்த வராகியம்மா நிச்சயம் தோல்வியையோ துயரத்தையோ துக்கத்தையோ தரமாட்டேன். கண்டிப்பாக உன் மதிப்பை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். யாரோ உன்னை என்னவோ சொல்லி பாராட்டுறாங்கன்றதுக்காக பொய்யான பாராட்டுகள் உன் வாழ்க்கையில் உயரத்தை தந்துடாது. எப்போது யார் உன்னை பாராட்டினாலும் அவங்க உண்மையிலேயே மனசார உன்னை பாராட்டுறாங்களா, உன் வாழ்க்கையில் நடந்த நல்லதுக்காக சந்தோஷப்படுறாங்களா, அல்லது வாயளவில் வார்த்தை அளவில் சொல்லளவில் மட்டும் சும்மா புகழ்ந்து பாராட்டிக்கிட்டு மனசுக்குள்ளே பொறாமையோடு இருக்காங்களான்றத நீ தான் கவனித்து பார்க்கணும் என் செல்லமே. அடுத்தவங்க நீ பொறாமப்பட்டு உன்னை சும்மாவே பாராட்டினாலும் அல்லது பாராட்டாமல் இகழ்ந்து பேசினாலும் அது எந்த விதத்திலும் உன் மதிப்பையும் மரியாதையும் மாற்ற போகிறதில்ல. உன் மதிப்பும் மரியாதையும் உன் கைகளில் மட்டும்தானே இருக்குது. உண்மையான உழைப்போட நேர்மையோட வாழும் உன்னை இந்த வராகி அம்மா என் அருளை கொடுத்து தூக்கி நிறுத்துகிறேன். எப்போதும் பேசும் வார்த்தைகளில் கவனம் செலுத்து. நீ பேசுகிற ஒரு வார்த்தை மனிதனுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கலாம். நீ பேசுகிற ஒரு வார்த்தை மனிதனுடைய உயிரையே கொல்லும் அளவுக்கு வருத்தத்தையும் கொடுக்கலாம். அதனால் ஒரு சொல் உயிரை கொல்லும், ஒரு சொல் உயிரோட கொல்லுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு நன்மையை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசு. எல்லாரிடமும் சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மனநிறைவுமாக நீ நல்ல வார்த்தைகளை பேசும்போது என் அருளின் ஒளி நிச்சயம் உனக்குள்ள மலரும். அதன் மூலமாக உன் வாழ்க்கையே மாறும் என் செல்லமே. ஒரு மனிதன் அடுத்தவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்தவங்களை மரியாதையோடு பார்க்குறான், நேசிக்கிறானா, அது மிகவும் அரிதான விஷயம். அப்படி உண்மையாக மரியாதையோடு நேசிக்கும் இதயம் யாரிடம் இருந்தாலும் அவர்களை மதிக்க பழகு. அன்பை மட்டுமல்ல, உனக்கான உண்மையான பாசத்தை தரும் நம்பிக்கையை கொடுக்கும் எந்த மனசையும் எந்த மனிதரையும் நீ இழந்து விடக்கூடாது. இந்த வராகி அம்மாவின் அருளால் உனக்கான நல்ல மனிதர்களை உன் கைகளில் உன் கண்களில் காட்டுறேன். அப்படிப்பட்ட விலை மதிப்பற்ற பொக்கிஷமான நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் நீ உன் கூடவே வச்சுக்கோ என் செல்லமே. உன்னை பற்றி கேலி பேசுகிற மனிதர்களையும் உன்னை எள்ளி நகையாடி ஏளனமாய் பேசும் மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து நீ தூக்கி எறிய முடியலை, அவங்கள திருத்தவோ மாற்றவோ முடியலைன்னா நீ அமைதியாக அவர்களை விட்டு ஒதுங்கி தூரமாக போயிடு. ஏன்னா கேலி பேசும் மனிதர் திருந்த மாட்டாங்க, உன்னால் மாற்ற முடியலைங்கிற போது நீ மாறிக்கிறதும் அவர்களை விட்டு ஒதுங்கி போகிறதும் தானே சரியாக இருக்கும். நீ மன அமைதியோட மகிழ்ச்சியோட வாழணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். உன்னை பிடிக்காத மனிதர்களையும் உனக்கு பிடிக்காத மனிதர்களையும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறத விட அவர்களை விட்டு தள்ளி போகிறதும் தூரமாக போகிறதும் உனக்கு நல்லது. நீ வாழ்க்கையில் எதை இழந்தாலும் அதுக்காக மனம் தளராதே. இந்த வராகி அம்மாவின் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் வெற்றியாக உன் கைகளிலேயே நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உருகி உருகி என்னை நேசிக்கும், என் மீது பக்தி செலுத்தும் என் செல்லப்பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத, எதுக்காகவும் மனசு உடைஞ்சு போகாதே. உனக்கு நல்ல தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக இந்த வராகி அம்மா நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. எத்தனை தடைகள் வந்தாலும் நீ ஒருபோதும் மனம் தளர்ந்து போக வேண்டாம். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். என் அருள் நிச்சயம் உன்னை உயர்த்த தான் போகுது. அம்மா அம்மான்னு
என் மேல அன்போட பாசத்தோட வாழும் உனக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக இருந்து என் அருளை உனக்கு அள்ளி கொடுக்கிறேன். நீ எல்லா இடங்களிலும் உண்மையை பேசுறதால, யதார்த்தமாக அப்பாவியாக வெகுளித்தனமாக இருப்பதாலேயே சில பேர் உன்னை கெட்டவன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி யார் உன்னை கெட்ட ஆள்னு நினச்சாலும் கெட்டவனாக காட்டினாலும் கூட நீ ஒன்றும் கவலைப்படாத. உண்மையான மனசும் நேர்மையான வாழ்க்கையும் எனக்கு தெரியும். உண்மையாகவே நிற்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை இந்த வராகியம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். உண்மையாக இருப்பவர்களும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்றதுக்கு உன்னைதானே இந்த உலகத்துக்கு உதாரணமாக நான் காட்டப் போகிறேன். எப்போதுமே உன்னை பலமாக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும் யோசி. உன்னை பலவீனமாக்கும் விஷயங்களும் நிகழ்வுகளும் எதுவாக இருந்தாலும் அதை ஒருபோதும் நினைக்காதே. அதை முதல்ல தூக்கி எறிஞ்சிட்டு நடக்க வேண்டிய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து. உன் மனதை பலமாக்கி உன்னை தைரியமுள்ள துணிச்சலான ஆளாக மாற்றுறதுக்காக இந்த வராகி அம்மாவின் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். ஒரு மனிதன் உண்மையாகவே இன்னொருத்தர் மேலே அன்பு வச்சா அவர்களுடைய குறைகள் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. குறையும் குற்றமும் உள்ள மனிதர்களையும் அவங்க நேசிக்க தான் செய்வாங்க. அப்படி உன்னையும் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உன் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு உன் மீது அன்பையும் அக்கறையும் செலுத்தக்கூடிய நல்ல உறவுகளை, நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் நான் உனக்காக அனுப்பி வைக்கிறேன். எப்போதும் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உனக்கு எதிராக எத்தனையோ பேர் சூழ்ச்சி செய்யலாம். உன்னை பற்றி உன் முதுகுக்கு பின்னால் தப்பு தப்பாக பேசலாம். ஆனால் சூழ்ச்சி செய்பவர்களும் வஞ்சகம் செய்பவர்களும் ஒருபோதும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறது போல கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அது நிரந்தரம் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. நீதியின் நேரம் வரும்போது, சரியான காலம் வரும்போது நல்லது செஞ்ச நீ நல்லா வாழதான் போகிற. தப்பும் துரோகமும் சூழ்ச்சியும் செஞ்சவங்க அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்க தான் போகிறாங்க. நான் எப்போதும் அமைதியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு வச்சுருக்கேன் என் செல்லமே. யார் தப்புக்கு எப்போ தண்டனை கொடுக்கணும், யார் செஞ்ச நல்லதுக்கு எப்போ நன்மைகளை கொடுக்கணும்னு அனைத்தும் எனக்கு தெரியும். வெள்ளை ரோஜா போல தூய்மையான மனம் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு இந்த வராகி அம்மாவின் அருளும் துணையும் உன் கூடவே தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. யாராவது உன்னை வேணாம்னு தூரத்தில் ஒதுக்கி வைக்க நினச்சாங்கன்னா நீயும் அதே தூரத்தில் இருப்பது தான் உனக்கு நல்லது. உனக்கு வாழ்நாள் முழுவதும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் விதமாக இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்தில் நீ உன்னுடைய அன்பை நிரூபிக்க அவசியமே இல்லை. ஏன்னா உன்னை பற்றி புரிதல் இல்லாத இடத்துல நீ என்னதான் பேசினாலும் என்னதான் எடுத்து சொன்னாலும் நல்லதையே செஞ்சாலும் அவங்க உன்னை பற்றி தெரிஞ்சுக்கவோ புரிஞ்சுக்கவோ விரும்ப மாட்டாங்க. அதனால் நீயாக இருந்து விட்டுப்போ. உன்னை பற்றிய உண்மையை இந்த உலகத்துக்கு இந்த வராகியமாக நான் தெரியப்படுத்துகிறேன். வாழ்க்கை உனக்கு எவ்வளவுதான் வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் முயற்சி செய்கிறத நீ விட்டுடக்கூடாது என் செல்லவே. நீ தைரியத்தோட நம்பிக்கையோட முயற்சி செய்ய செய்ய இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது கண்டிப்பாக நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் குடும்பத்தில் உன்னை பெற்றவங்களும் உன் துணையும் உன்னுடைய குழந்தைகளும் உன்னை மதித்து உனக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா அது அதிர்ஷ்டம் அல்ல. உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை குணத்தையும் உன்னுடைய நல்ல நடத்தையும் புரிஞ்சுக்கிறாங்கன்னா உன்னை சரியாக நடத்துகிறாங்கன்னா அதுதான் அதிர்ஷ்டம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான நல்ல வாழ்க்கையை இந்த வராகியம்மா நான் உனக்கு கொடுக்குறேன். நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி அதே நேரத்தில் உன் வாழ்க்கைக்கும் ஒளி தருவேன். என் அருளின் மூலமாக இனி அனைத்தும் சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் நீ யாரிடம் எதை எதிர்பார்த்தாலும் அது உனக்கு ஏமாற்றத்தையும் வலியும் கொடுக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டியா? எத்தனை முறை ஏமாந்து போனாலும் எத்தனை முறை வலியை அனுபவித்தாலும் மறுபடியும் மறுபடியும் அடுத்தவங்கள நெருக்கமானவர்கள் நல்லவர்கள் நம்பி நீ ஏமாந்து போய்கிட்டே இருக்க. இப்படி அடுத்தவங்களை நம்பி நம்பி நீ மனவேதனை கொண்டதெல்லாம் போதும். இனிமே யாரையும் நம்பாமல் எதையும் எதிர்பார்க்காம இந்த வராகியம்மா என்னை நோக்கி ஓடிவா. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன். வாழ்க்கையில் அறிவுங்கிறது மிகவும் பெரிய உயர்ந்த நல்ல விஷயம்தான். ஆனால் நடத்தை அதைவிட உயர்ந்ததல்லவா?
அறிவு மனுஷனை ஒரு பெரிய ஆளாக மாற்றும். ஆனால் அவனுடைய செயல்களும் நடத்தையும் தான் அவனுக்கு மதிப்பையும் மரியாதையும் பெற்றுக் கொடுக்கும். நீ எப்போதும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இருந்தீனா இந்த வராகி அம்மா நானும் உன் கூட இருப்பேன். அப்படி இல்லாமல் அறிவாளித்தனமாக புத்திசாலித்தனமாக மட்டும்தான் இருப்பேன், ஆனால் நல்ல செயல்களை எதுவும் செய்ய மாட்டேன் நீ யோசிக்காதே. அறிவாளிகளும் புத்திசாலிகளும் எப்போதுமே நல்லவர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லாமே கலந்த விதத்தில் தானே இருக்காங்க. நீ அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் அதே நேரத்தில் நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாகவும் இருக்கணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை. எல்லா முறையும் நீ எல்லாத்தையும் சரியாக செய்ய முடியாது. சில விஷயங்களை சரி செய்ய முடியாத போது அதுக்காக மனசு சோர்ந்து போகாதே. உன்னால் சரியாக செய்ய முடியாத விஷயங்களையும் உன் வாழ்க்கைக்கு சாதகமாக இல்லாத விஷயங்களையும் இந்த வராகி அம்மா என்கிட்ட ஒப்படைச்சிடு. உன்னை காத்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் அமைதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். ஒரு சில மனிதர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் கண்ணீர் வடிஞ்சாலும் அதை தாண்டி சிரிக்க கற்றுக்கிறாங்க. அதே போல் நீயும் கண்ணீரை அடக்கி கட்டுப்படுத்திக்கிட்டு சிரிக்க கற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் இருக்கும் துரோகங்களையெல்லாம் ஜெயித்திடலாம் என்று சொல்லவே. உனக்கு பிடிக்காதவர்களையும் நீ எதிரியாக நினைக்கிறவங்களையும் அல்லது உனக்கு துரோகம் செஞ்சவங்களையும் உன் கண்ணுக்கு நேராக உன் முகத்துக்கு பக்கத்தில் நீ பார்க்கும்போது சற்றும் யோசிக்காமல் கண் கலங்காமல் அவங்கள பார்த்து சிரிக்க கற்றுக்கோ. அப்போது தான் என்னடா இவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களேன்னு அவனே மனசு கூனி குறுகி எப்படியா ஏன் எதுக்காக நம்மளை பார்த்து சிரிக்கணும்னு யோசிச்சே வெந்து சாகட்டும். துரோகங்களை ஜெயிக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழி. யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும் அதையே வச்சுக்கிட்டு அவங்க முன்னால் முகத்தை தூக்கிக்கிட்டு போகாமல் சிரிச்சிட்டு கடந்து போ. அந்த சிரிப்பே அவர்களுக்கு தண்டனையாக மாறட்டும் என்று சொல்லவே. நீயும் எல்லா துரோகங்களையும் சூழ்ச்சிகளையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படாதே. உன்னை பற்றி தவறான புரிதல் இருப்பது எல்லாம் தற்காலிகமானது தான். கூடிய சீக்கிரம் உன்னை பற்றி உண்மையை இந்த உலகம் புரிஞ்சுக்கும்படி நான் செய்கிறேன். அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் இந்த வராகி அம்மா நான் செஞ்சு கொடுத்துருவேன் என்று சொல்லவே.